ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன லாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட மூணார் ட்ரிப் 3 days 2 nights நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், என்ன சைட் சீயிங்லாம் பார்த்தோம் அண்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ மூணார் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம் அண்ட் ஓன் வெஹிக்கல் இருந்தால் இன்னுமே பெட்டர். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பஸ்ஸை புக் பண்ணியிருந்தோம். அது டேரெக்டாக மூணாருக்கே போயிடும். ஸோ நான் இங்கே சென்னையிலேருந்து மூணாருக்கு எங்களுக்கு 12 hours ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 8th நைட்டு நாங்கள் பஸ் ஏறினோம் அண்ட் 9th மார்னிங்கெல்லாம் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் ஒரு 7 o'clock போல். ஸோ 9th ஜூலை வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பிரீத்தியோட 4th பர்த்டே, அதுக்காக தான் இந்த ட்ரிப்பே. அங்கே பாருங்கள், நாங்கள் போய் இறங்கின உடனே முதல்ல மூணாரில் பார்த்தது இந்த அழகான ரெயின்போ தான். அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பிரீத்தியோட பர்த்டே இவ்வளோ ஸ்பெஷலாக ஸ்டார்ட் ஆனது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஸோ பஸ்லேருந்து இறங்கிட்டு இந்த ரெயின்போவோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அங்கே நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இறங்கின உடனே வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து நிற்பாங்க. எங்கள் டாக்ஸியில் இருங்க, எங்கள் ஆட்டோவில் இருங்க, அது இதுன்ட்டு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா, பைக் வந்து ரெண்ட் எடுத்துடலாம், ரெண்ட் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் இறங்கும் போதே நல்ல மழை. மூணார் வந்து தெரியும் இல்லையா, மழை எப்போ வரும்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுவும் ஜூலை ஆகஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா. ஸோ இறங்கும் போதே மழைன்றனால ஓகே, குழந்தைய வச்சுட்டு ரெண்ட்லாம் பண்ணி பைக்கில் போக வேண்டாம்னு சொல்லிட்டு காரே வந்து புக் பண்ணிட்டோம். அவங்களே வந்து சைட் சீயிங் எல்லாமே கவர் பண்ணிவிடுவாங்க ஃபர்ஸ்ட் டேயில். ஸோ 10 o'clock to 5 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் வரைக்கும் அந்த காரை. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கபடியும் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா இது எங்களுக்கு வேண்டாம், எங்கே போகணும் அப்படின்னாலும் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் பட் அந்த ரூட் அண்ட் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஏற்றபடி எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. பட் கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, மூணார் பொறுத்த வரைக்கும் ஏர்லி செக்குன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. நாங்கள் வந்து புக் பண்ணும்போதே நிறைய இது கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து ஏர்லி செக்கின் அலௌட் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு வந்து ரெடி ஆகிறதுக்கு மட்டும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்துட்டோம். ஒரு 2-3 hours அந்த மாதிரி தான். ஸோ ரூம் எடுத்து பே பண்ணி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சைட் சீயிங்லாம் அந்த கார்லேயே போயிட்டு அண்ட் ஈவினிங்காக போய் செக்இன் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹோட்டல்லன்னு சொல்லி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லா இடமுமே. வாட்டர் ஃபால்லாம், டேமு அதெல்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக இருந்தது. ரசிச்சுட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வரை அவங்க நின்றுட்டுருக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் இந்த க்ரீனரி எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ட்ரீஸ், மவுண்டன்ஸாக இருந்ததா, ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அண்ட் ஜில் ஜில் ஜில்லுன்னு காற்றும் பயங்கரமாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபோட்டோ பாயிண்ட், வியூ பாயிண்ட் அங்கெல்லாம் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் எல்லாம் பார்க்க போயிட்டு அண்ட் டேம் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எலிஃபெண்ட் பார்க் போகலான்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் வாட்டர் ஃபால் இன்னொன்று சொல்லணும், எல்லா வாட்டர் ஃபாலுமே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ வந்து சில வாட்டர் ஃபால்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க, சில வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் சும்மா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து அன்றைக்கி குளிக்கிறதுக்கெலாம் ஆஃப் பண்ணலை, வெறும் பார்த்து ரசிச்சுக்கலாம் தான் டிசைட் பண்ணோம். ஏன்னா மழை கண்டினியூஸாக இருந்தது. ஒரு 5 minutes 10 minutes தான் மழை இல்லாமல் இருந்தது. அதனால் மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் போய் பார்த்தோம். ஸோ வந்து நாங்கள் வாட்டர் ஃபால் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம், குளிக்க வேணாம். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ தண்ணி வரதுலேயும் ரிஸ்க் இல்லையா, அதனால் வேணான்னு டிசைட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எலிஃபெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஃபெண்ட் பார்க் போனோம். ஆக்சுவலி அங்கே 2 எலிஃபெண்ட் பார்க் இருக்குது. வேறு வேறு ரூட்டில் போனோம். ஒன்று வந்து பிட் காஸ்ட்லியர் தேன் நாங்கள் போனதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நாங்கள் போனது வந்து இந்த எலிஃபெண்ட் பார்க் வந்து அந்த இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 500 அந்த மாதிரி கம்மியாக இருந்தது. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் சொல்லணும். ஐ நோ நிறைய அனிமல் லவர்ஸ் இருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ நாங்கள் மேலே ஏறி உட்காருறது அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம எலிஃபெண்ட்டை கஷ்டப்படுத்துகிறோம், அனிமலை கஷ்டப்படுத்துகிறோன்னு சொல்லுவீங்க. ஓகே, உங்கள் வியூவில் வந்து கரெக்டு தான், இதை வந்து நாங்கள் தப்பு சொல்கிறது கிடையாது. பட் ஆனால் இது வந்து லீகலி அப்ரூவ்டு தான். ஸோ அவங்களே வந்து லீகலி அப்ரூவ் பண்ணி தான் இந்த கேம்பை நடத்துகிறாங்க. அண்ட் ரொம்ப தூரம்லாம் நடக்க விட மாட்டாங்க. ஜஸ்ட் 5 minutes ஆன் த எலிஃபெண்ட், அவ்வளோதான். ஒரு சர்க்கிள், அது ஒரு சின்ன ஒரு பாதை இருக்கும், அதில் அந்த வேல போயிட்டு வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது அண்ட் ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ்க்கு பே பண்ணி வாங்கி நம்ம எலிஃபெண்ட்க்கு ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது லீகலி அப்ரூவ்ட், கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ண ஒரு எலிஃபெண்ட் பார்க்கில் தான். அண்ட் எவ்ரிபடி ரைட்ஸ் ஆன் எலிஃபெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் 5 minutes, அவ்வளோதான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து நிறைய எலிஃபெண்ட்ஸ், ஒரு 4-5 எலிஃபெண்ட்ஸ் கிட்டே இருந்ததுன்னு நினைக்கிறேன்.
நாங்கள் போன எலிஃபெண்ட் பேர் வந்து கல்யாணி. கல்யாணி எலிஃபெண்ட் கூப்பிட்டப்போ இது ரெஸ்பாண்ட்லாம் பண்ணுச்சு, ட்ரங்க்கெல்லாம் தூக்குறேன். அவங்க அங்கே ஆக்சுவலாக அதனால் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜு. அது வந்து பே பண்ணி ஃப்ரூட்ஸில் வந்து ஃபீட் பண்ணுன்னா ஃபீட் பண்ணலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போட்டிங் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து போட்டிங்கில் வந்து நாங்கள் கயாக்கிங் தான் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனால் எனக்கு அப்போவே தெரியும் பேபி வச்சுட்டு அலோவ் பண்ணுறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து குழந்த அலௌட் இல்லை, நீங்கள் 2 பேர் வேணால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தனித்தனியாக டேர்ன் எடுத்து கயாக்கிங் போயிட்டு பிரித்தியை என்ஜாய் பண்ண வைக்காமல் பார்த்துறது இஷ்டம் கிடையாது. அதனால நாங்கள் வந்து பெடல் போட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பிரித்திக்கு அங்கே வந்து ஒரு டக் இருந்துச்சு. இந்த டக் போட் தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பெடல் போட். அது வேணும் எல்லோ கலருன்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பே பண்ணிவிட்டு 3 பேரும் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போனோம். இது வந்து 1/2 அன் ஹவர் டைம் கொடுத்தாங்க. ஒரு ரொம்ப பெரிய லேக்கு. ஸோ வந்து நான் ஃபுல்லாக போயிட்டு வாங்க, பட் அந்த டேம் சைடு மட்டும் போகாதீங்க அப்படி சொன்னாங்க. ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருந்தது வாட்டர். ஸோ அந்த சைடு அலௌட் இல்லை, வேண்டாம், இங்கெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். உண்மையை சொல்லப்போனால் அந்த 30 மினிட்ஸ் டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஒரு ஃபுல் லேக் கவர் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் இருந்தது அது பெடல் பண்ணி. பட் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் தெரியல. ஸோ அந்த போட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 o'clock போல் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரித்தி பர்த்டேனால். ஸோ அதனால் கேக்கை போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் போய் நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். ஒரு 4 o'clock போலலாம் ரெசார்ட் போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் லீஷராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரெசார்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி டே ரொம்ப அழகாக போச்சு. அண்ட் லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட் 2மே வந்து நாங்களே தான் பே பண்ணி சாப்பிட்டோம். இந்த காரங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து முன்னாடி இங்கே போனோம் அப்படின்னா அந்த கடை பேர் சொல்லிவிடுங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவும் சர்ச் பண்ணாமல் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கும் போது ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்லான்னு நினச்சோமா. அதனால் எந்த கடையும் பார்க்காம போனோம். அதனால காரு ஓட்டினவங்களே ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணாங்க, பிரகிருத்தின்ட்டு. அந்த கடையில் சுத்தமாக நல்லாவே இல்லை சாப்பாடு. எங்களுக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. பட் ஓகே, ஏதோ ஒன்று என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெசார்ட்டில் போய் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பயங்கர 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 லக்ஸூரியஸாக இருந்தது. ரூமெல்லாம் ஸ்பேஷியஸாக இருந்தது. ரொம்ப க்ளீனாக இருந்தது. என்ன சொல்கிறது, எங்கள் 3 பேருக்கும் ரொம்பவே தாராளமாக இருந்தது. நாங்கள் எப்போவுமே எங்கள் ஊருக்கு போனாலும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி தான் புக் பண்ணுவோம். ஏன்னா குழந்த இருக்கனால அவளுக்கும் போர் அடிக்காது. அண்ட் நம்மளும் ஸ்டே பண்ணுறது கொஞ்ச நேரம் அப்படின்னாலும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அண்ட் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அண்டு பால்கனி வியூ, அம்மா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபுல் மவுண்டன்ஸ் அண்ட் ட்ரீஸ் தான். அப்பா, அதுவும் காலையில் தூங்கி எழுந்து வந்து பார்க்கணுமே, அவ்வளோ நல்லா இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெசார்ட்ஸுன்னு சொல்வேன் நாங்கள் அங்கே மூணாரில் ஸ்டே பண்ணது. அண்ட் ஃபுட்டுமே வந்து இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கும் போது நைட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம் ரூமுக்கு. ஃபுட்டுமே வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லாவே இருந்தது. ஒரு சில ஐட்டம்ஸ் தவிர்த்து. ஏன்னா சிக்கன் செட்டிநாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து தக்காளி குருமா மாதிரி இருந்தது. அது மட்டும் சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு பிரித்திக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெளியே கார்டன் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கேக் கட்டிங் தான் பண்ணோம். பிரித்திக்கு வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் பெப்பா பிக் தீமில் வந்து கேக்கு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஸ்கூல் வீடியோ போட்டும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவளுக்கு பெப்பா பிக்னால் ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவளுக்கு ஸ்கூல் கிட்டே வந்து நாங்கள் பெப்பா பிக் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் பர்த்டேக்கும் இந்த வாட்டி அந்த பெப்பா பிக் தீம்லேயே போயிட்டோம். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள், நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ கேக்லாம் கட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி காமிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த டே போச்சு. ஸோ பிரித்தியோட பர்த்டேவை ரொம்ப மன திருப்தியோடு வந்து அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணோம் ரெசார்ட்டில். கேக்குமே ஆர்டர் பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட்
ரொம்பவே நல்லா இருந்தது. எதிர்பார்த்தத விடவே சூப்பரா இருந்தது கேக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். தாறுமாறு தக்காளி சோறு அப்படி இருந்தது கேக்கு. பிகாஸ் நான் வந்து பயங்கர ஸ்வீட் சாப்பிட்ற ஆளு அண்ட் எக்ஸ்ட்ரீமாக காரம் சாப்பிட்ற ஆளு. அதே மாதிரி தான் பிரித்தி ஸ்வீட் நல்லா சாப்பிடுவா. ஸோ கேக் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது பெரிய கேக்குன்றனால நாங்கள் வந்து ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து மீதி கேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்தது. அண்டு அன்றைக்கு டே இப்படி தான் போச்சு. ரொம்ப மனநிறைவாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது வந்து ரெசார்ட்டோட அவுட்டர் வியூ. இந்த மாதிரி தனித்தனி காட்டேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் ஒரு காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ இறங்கும் போதே தெரியுது இல்லையா, அந்த காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி டவுன்வர்ட்ஸாக தான் நீங்கள் இறங்கி போகணும். ஸோ இதுதான் வியூ, நீங்களே பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஸ்விம்மிங் பூலுமே இருந்தது. நாங்கள் மெயினாக எப்போது ரெசார்ட் புக் பண்ணாலும் ஸ்விம்மிங் பூலோட தான் புக் பண்ணுவோம். ஏன்னா வந்து எங்கள் ஸ்விம்மிங் பூல்னால் என்ஜாய் பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணுவாள். அதனால் ஸ்விம்மிங் பூலோட தான் என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்ன அப்படின்னா, கிளைமேட் இங்கேயே பயங்கர சில்லுன்னு இருந்ததுனால தண்ணியெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற நிலமையில அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. பட் இருந்தாலும் ஒன்ஸ் தண்ணியில் இறங்கி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா பழகிடும் இல்லையா, அதனால் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் குளிர் தாங்க முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க ஸ்விம் பண்ணலை. நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்த 2 டேஸுமே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம். ஆனால் பாப்பா வந்து ஃபுல்லாக தண்ணியில் இறங்காமல் தண்ணியில் கொஞ்சம் சும்மா சும்மா விளையாடுறது அப்படி மட்டும் என்ஜாய் பண்ணால். எனக்கு எப்போவுமே என்ன டவுட்டு, என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ரெசார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஸ்விம்மிங் பூல் வந்து ஏன் ஹீட்டட் ஸ்விம்மிங் பூலாக வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட். ஏன்னா வரவங்க ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் இல்லையா ஹீட்டட் ஸ்விம்மிங் பூலாக வச்சா. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒன்ஸ் ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா ரூமோட காஸ்ட் எல்லாம் பயங்கர டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டட் ஸ்விம்மிங் பூலுக்கே அவங்க மெயின்டெனன்ஸு, அந்த எலக்ட்ரிக் பில்லு அதெல்லாம் வந்து ரொம்ப வரும் இல்லையா, அதுதான் பிரச்சனை. பட் வந்து ஹீட்டட் ஸ்விம்மிங் பூலாக இருந்தால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம், எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது ஒன்று தான் குறையா இருந்தது. ஏன்னா ரொம்ப ஃப்ரீசிங் சில்லாக இருந்ததா, அதுதான். பட் ஆனால் தட்ஸ் ஓகே. அந்த சில்னஸ்லேயும் நிறைய பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. எவ்ரி டே வந்து க்ளீன் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணி 2 நாளுமே பார்த்தோம். கரெக்டாக காலையில் 7 o'clock க்ளீன் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் க்ளீன் பண்ண உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இறங்கி நல்லா குளிச்சிடுவோம். நீங்களே பாருங்களேன், வியூ ஓப்பனில் இருந்தது. ஒரு இன்ஃபினிட்டி பூல் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. கிட்ஸுக்கு குட்டியாக இருந்தது அண்ட் அடல்ட்ஸ்க்கு பெரிய ஆழமான டீப்பான ஸ்விம்மிங் பூல். சூப்பராகவே இருந்தது. அதுவும் வியூ பார்த்துட்டே நல்லா நீங்கள் குளிக்கலைன்னா கூட சும்மா வந்து அதில் கால் நினச்சிக்கிட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டே இன் மூணார் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் பார்ட் 2 வீடியோவில் நாங்கள் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அதெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோ இருந்துச்சு, எதுக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய்.